இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து தோள்பட்டையோட ஸ்டிஃப்னஸ் இல்ல ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம், இல்ல மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பெரியார்த்ரைட்டிஸ் ஆஃப் ஷோல்டர். இது லேடிஸ்க்கு கொஞ்சம் காமன். 40 இயர்ஸ் டு 60 இயர்ஸ் தான் காமனான ஒரு ஏஜ் குரூப். இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து ஒரு 55-year-old லேடி. அவங்க டயபெட்டிஸ் பிபிக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஷோல்டர் பெயின் ஸ்டிஃப்னஸ் ஒரு 5 மாசமா இருந்திருக்கு. லாஸ்ட் 2 months வந்து ஸ்டிஃப்னஸ், கை வந்து ஃப்ரீயா மூவ்மெண்ட் கொண்டு வர்றது கம்மி ஆயிடுது. கடைசி ஒரு 2 வாரத்துல ரொம்ப வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றது, அவங்க தலைவாரிக்கிறது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, அவங்க ஹைஜீன் பர்பஸ்ல கை யூஸ் பண்ணுறது, நைட்டு தூங்குறது, இந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல அவங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ 2 வாரத்துல அவங்களோட ஸ்டிஃப்னஸ் ரொம்ப சிவியரா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க மெடிசன்ஸ் எடுத்ததுல இனிஷியலா ஒரு 50% ரிலீஃப் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 வாரமா சிவியர் ஆயிடுது. மாத்திரை எடுத்தாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிலீஃப் வரல. ஸோ பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் இந்த தோள்பட்டையோட ஸ்டிஃப்னஸ் ஒரு காமன்லி நாங்க பார்க்குற ஒரு கண்டிஷன். உள்ள நம்ம தோள்பட்டை இருக்கிற ஜாயிண்ட்ல இருக்கிற ஜவ்வு எல்லாம் வந்து கான்சென்ட்ரிக், எல்லா சுத்தி இருக்கிற ஜாயிண்ட்ஸோட லிகமெண்ட்ஸ் வந்து டைட் ஆகும். இது காமன்லி வந்து லேமன் டேர்ம்ஸ் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். இது ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் பிசியோதெரப்பி, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், மெடிசின்ஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இது எஃபெக்டிவா இல்லாத பட்சத்துல, எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால், தைராய்டு கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க இது தீவிரமா இருக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஷோல்டர்ல ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். மெனி பீப்புள் இல்ல இது ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுக்கக்கூடாது, எடுத்தா வந்து அடிக்கடிக்கு தேவைப்படும், இல்ல அதனால வந்து மற்ற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கும். பட் பிகாஸ் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன், இட் இஸ் அ சேஃபர் ஆல்டர்னேட்டிவ். சிலவங்களுக்கு ஷோல்டர்ல இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு பட்சத்துல மேனிபுலேஷன் ஆஃப் ஷோல்டர் இல்ல ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி கூட தேவைப்படலாம். பட் இந்த ஒரு கண்டிஷன்ல நிறைய ஒரு செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம பாடியில சரி பண்ணிக்கிற ஒரு சக்தி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்துல உள்ள இருக்கிற வீக்க குறையிற மாதிரி ட்ரீட்மெண்ட், அதுல ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றது ஒரு காமன் ஒரு ப்ரோட்டோகால். ஸோ இந்த லேடிக்கு வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு அவங்க மூவ்மெண்ட்ஸ் ஒரு 20 to 30% இருந்தது. வித்தின் 24 hours அவங்களுக்கு வந்து ஷி வாஸ் ஏபிள் டு அச்சீவ் 70 to 80%. பிளஸ் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றது ரொம்ப ஈஸியா ஆயிடுது அவங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் திஸ் அவங்களுக்கு டே டு டே எக்ஸசைஸ் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபார் மெனி பேஷண்ட்ஸ் திஸ் வில் பிகம் அ பர்மனன்ட் சொல்யூஷன். மோஸ்ட்லி ஒரு வாட்டி வந்து அது திருப்பி வராது. அலாங் வித் திஸ் நம்ம சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் ஒரு சரியான பிறகு 100% மூவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம்.